சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்ட சீன பிரஜைகள் இணைய மோசடியில் ஈடுபட்ட நிலையில் நடவடிக்கை. இலங்கையில் அதிகரிக்கப்படவுள்ள மின் கட்டணம் இன்று மாலை வெளியாகும் அறிவிப்பு. சிலாபத்தில் விபத்துக்குள்ளான நாடாளுமன்ற உறுப்பினர் பைசல், காவல்துறை விசாரணை. தேசிய பாதுகாப்பு ஆபத்தில் உள்ளதாக சஜித் எச்சரிக்கை, மகா சங்கத்தினரை ஒன்றிணையுமாறும் அழைப்பு. வேட்புமனு தாக்கல் செய்த ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் போட்டி. ஈரானில் முக்கிய இலக்குகளை அளித்துள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு. இஸ்ரேலும் புதிய தாக்குதல்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 125 சீன பிரஜைகள் இன்று திங்கட்கிழமை அதிகாலை சீனாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். நாடு கடத்தப்பட்டவர்களில் 6 சீன பெண்களும் உள்ளடங்குகின்றனர். இலங்கைக்கு சுற்றுலா நுழைவு விசைவு மூலம் சென்று அனுராதபுரம் பகுதியில் இணைய மோசடியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த மார்ச் 17ஆம் திகதி குடிவரவு குடியகல்வு திணைக்கள விசாரணை பிரிவினரால் 125 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளரின் உத்தரவின் பேரில் நாடு கடத்தப்படும் வரை வெளிசிறை தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்தனர். இதுகுறித்து இலங்கைக்கான சீன தூதரகம் ஊடாக அந்நாட்டிற்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து இவர்களை அழைத்துச் செல்வதற்காக சீனா ஈஸ்டர்ன் விமான சேவைக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குறித்த விமானத்தில் சீனாவிலிருந்து வைத்தியர்கள் மற்றும் அந்நாட்டு குடிவரவு அதிகாரிகள் குழு ஒன்றும் வருகை தந்திருந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 12 மணியளவில் 125 சீன பிரஜைகள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் இந்த ஆண்டின் 2வது காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி தீர்மானம் இன்று அறிவிக்கப்படவுள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படவுள்ளது. மத்திய கிழக்கு போரை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை உயர்ந்து வரும் நிலையில் இலங்கையில் மின்சார கட்டணம் குறையுமா என்பது குறித்த உத்தியோகபூர்வ தகவல்கள் இன்று பிற்பகல் வெளியாக உள்ளது. கடந்த சில மாதங்களாக நிலவிய மழையுடனான வானிலை காரணமாக நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் எரிபொருள் பயன்பாடு குறைந்திருப்பதாலும் இம்முறை மின் கட்டணத்தில் கணிசமான குறைப்பு இருக்கும் என எரிசக்தி நிபுணர்கள் கணித்துள்ளனர். வீட்டு பாவனை பிரிவில் 30 அலகுகளுக்கும் குறைவாக பயன்படுத்தும் நுகர்வோருக்கு அதிகபட்ச சலுகைகளை வழங்குவது குறித்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் தொழிற்சாலைகள் மற்றும் விடுதிகளுக்கான கட்டணங்களிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட கட்டண திருத்த பிரேரணையை ஆய்வு செய்த பின்னர் பொதுமக்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்த பின்னரே ஆணைக்குழு இந்த முடிவை எட்டியுள்ளது. மின்சார சபையின் உண்மையான உற்பத்தி செலவு மற்றும் நுகர்வோரின் சுமை ஆகியவற்றை சமநிலைப்படுத்துவதே இந்த திருத்தத்தின் நோக்கம் என ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை பாரிய உயர்வை சந்தித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் தொடங்கி ஒரு மாதத்தை கடந்த நிலையில் இன்று சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. ஒரு பீப்பாய் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் $115.84 அமெரிக்க உயர்ந்துள்ளது. 2.9% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் திகதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடங்குவதற்கு முன்னர் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் சுமார் $72 அமெரிக்க வர்த்தகம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த மார்ச் 19ஆம் திகதி அன்று விலை $118 அமெரிக்க உச்சம் தொட்டது. பின்னர் சற்று குறைவடைந்து $112 அமெரிக்க விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது
ஒரு பீப்பாய் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் $115.84 உயர்ந்துள்ளது. போருக்கு முந்தைய விலையுடன் ஒப்பிடுகையில் இது மிகப்பெரிய அதிகரிப்பு என்பதுடன் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் நெருக்கடியினையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர ஜெயசேகரமாவில் விகாரையில் இன்று இடம்பெற்ற ரஜவத்தி நிகழ்வில் அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கை கடந்த 7 ஆண்டுகளில் 5 சோகமான சம்பவங்களை எதிர்கொண்டுள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடக்கம் மத்திய கிழக்கு போர் வரையிலான சம்பவங்களால் தேசிய பாதுகாப்பு அனைத்து வகைகளிலும் கேள்விக்குறியாகியுள்ளதாக கூறினார். இராணுவ ரீதியிலான பாதுகாப்பு மட்டுமல்லாது பொருளாதார, சமூக, அரசியல், சுகாதார, கல்வி, வாழ்வாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் பெரும் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்தார். அன்று தேசிய பாதுகாப்பிற்காக மகா சங்கத்தினர் பெற்றுத் தந்த தலைமைத்துவத்தை தற்சமயத்திலும் பெற்றுத் தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு வேண்டுகோள் விடுத்தார். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலால் பாப்பல் மந்தப் நீர்நிலை மூடப்படும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் இதனால் எமது நாடு மீண்டும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் முதல் எரிபொருள் வரை அனைத்து துறைகளிலும் இது பேரிடராக மாறும் என கூறிய அவர் அரசியலை விடுத்து மத தலங்களை மையமாக கொண்டு தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். யுத்த காலத்தில் மகா சங்கத்தினர் கிராமிய நகர மக்கள் மத்தியில் பிளவுகளை நீக்கி மத தலங்களை மையமாக கொண்டு அர்ப்பணிப்புடன் செயலாற்றியதாக கூறினார். அதேபோன்று நாம் அனைவரும் அணி திரள வேண்டும் என்றும் நாட்டிற்கு எதிர்மறையான தாக்கம் ஏற்பட்டுள்ளதால் மகா சங்கத்தினர் தலைமையில் சகல மத தலைவர்களையும் முன்னிறுத்தி ஒன்றிணைந்து இந்த பேராபத்துக்களில் இருந்து மீள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இலங்கையில் வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த முறைமை எதிர்வரும் நாட்களில் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பது குறித்து தீர்க்கமான முடிவு இன்று எடுக்கப்படவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலை அடுத்து எரிபொருளின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டிருந்ததை அடுத்து நெருக்கடியை சமாளிப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் QR எனப்படும் இலத்திரனியல் குறியீட்டு முறைமையை அறிமுகப்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் வாகன இலக்க தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த முறைமை எதிர்வரும் நாட்களில் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பது குறித்து தீர்க்கமான முடிவு இன்று எடுக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள முறைமையின்படி மார்ச் 31 மற்றும் ஏப்ரல் 1 ஆகிய 2 தினங்களும் அடுத்தடுத்து ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளாக அமைகின்றன. இதனால் விநியோக கட்டமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து தற்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டு வருவதாக கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ படிப்பாளர் மயூர நெத்திகுமாருக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் மே மாதம் நடுப்பகுதி வரை போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் அடைய வேண்டாம் எனவும் மயூர நெத்திகுமாருக்கு தெரிவித்துள்ளார். எரிபொருளை சிக்கனமாகவும் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் மாத்திரம் பயன்படுத்துமாறும் வரிசைகளை குறைக்கவும் விநியோகத்தை முறையாக முகாமைத்துவம் செய்யவும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே இன்றைய ஆலோசனை கூட்டத்தின் பின்னர் மார்ச் 31ஆம் தேதிக்கு பின்னரான புதிய விநியோக அட்டவணை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மின் உற்பத்தி செலவை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என இலங்கை நிலையான எரிசக்தி அதிகார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் நிலவும் மசகு எண்ணெய் தட்டுப்பாடு மற்றும் அதிகரித்து வரும் மின் உற்பத்தி செலவை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என இலங்கை நிலையான எரிசக்தி அதிகார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது இலங்கையில் மசகு எண்ணெய் தட்டுப்பாடு நிலவுவதால் மின்சார உற்பத்திக்காக அதிக விலையுடைய டீசலை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் இலங்கை நிலையான எரிசக்தி அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் TMWJ பண்டார தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். மாலை 5 மணி முதல் அதிகாலை வரை மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பெருமளவு எரிபொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் இது உற்பத்தி செலவை பன்மடங்கு உயர்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சாரத்தை பயன்படுத்தி செய்யப்படும் அத்தியாவசிய வேலைகளை பகல் நேரங்களில் செய்து கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் மின்குமிழ்கள், குளிரூட்டிகள் மற்றும் குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது நுகர்வோரின் மாதாந்த கட்டணத்தை குறைப்பதுடன் நாட்டின் எரிபொருள் தேவையையும் குறைக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிசக்தி வினைத்திறன் குறைந்து தரமற்ற மின் உபகரணங்கள் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்படுவதை தடுப்பதற்கான புதிய சட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறுகிய காலத்தில் எரிசக்தியை வினைத்திறனாக்குவதற்கான விசேட வேலை திட்டத்தை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்து வரும் நிலையில் உள்நாட்டில் மின்சாரத்தை முறையாக முகாமைத்துவம் செய்வது ஒவ்வொரு குடிமக்களின் பொறுப்பாகும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. சிலாபம் பண்டாரவத்தை வளைவில் நேற்று இரவு 11:45 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் பயணித்த மகளுந்து சுவர் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரமே வாகனத்தில் பயணித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் சிலாபம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏப்ரல் 1ஆம் தேதி அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் ஏப்ரல் 7ஆம் தேதி அளவில் கொழும்பு துறைமுகத்திற்கு அரிசியை கொண்டுவர முடியும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் வர்த்தகர் சங்கம் தெரிவித்துள்ளது. வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் வர்த்தக சங்கத்தின் தலைவர் கணேஷ் விநாயகசுந்தரம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உள்நாட்டு சந்தையில் அரிசி விலையை குறைக்கவும் தட்டுப்பாட்டை நீக்கவும் ஏப்ரல் 1ஆம் தேதி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டால் ஒரு வாரத்திற்குள் அரிசியை கொண்டுவர முடியும் என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் வர்த்தகர் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் 25ஆம் தேதிக்கு முன்னரே இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் இந்த நேரம் சந்தையில் போதிய அளவு அரிசி கையிருப்பில் இருந்திருக்கும் என்று அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் வர்த்தகர் சங்கத்தின் தலைவர் கணேஷ் விநாயகசுந்தரம் தெரிவித்திருந்தார். உடனடியாக இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் பட்சத்தில் தற்போது சந்தையில் காணப்படும் அரிசியின் விலை கணிசமாக குறைவடையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது உள்நாட்டு சந்தையில் சில வகை அரிசிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதுடன் விலையும் அதிகரித்து காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக பண்டிகை காலம் நெருங்கி வரும் சூழலில் அரிசி விலையேற்றம் நுகர்வோரை நேரடியாக பாதித்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான தீர்மானங்கள் முன்கூட்டியே எடுக்கப்பட்டால் சந்தையில் செயற்கையான தட்டுப்பாடுகளையும் விலை உயர்வையும் தவிர்க்க முடியும் என்று வர்த்தகர் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். மின் கட்டண திருத்தம் மற்றும் எரிபொருள் விநியோக நடைமுறைகள் குறித்த முடிவுகள் இன்று எடுக்கப்படவுள்ள நிலையில் அரிசி இறக்குமதி தொடர்பாகவும் அரசாங்கம் சாதகமான முடிவை எடுக்கும் என்று வர்த்தகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். கணனி கட்டமைப்பில் ஏற்பட்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்து தேசிய அடையாள அட்டை வழங்கும் பணிகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. கணனி கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த தேசிய அடையாள அட்டை வழங்கும் பணிகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பத்ரமுல்லையில் அமைந்துள்ள ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் ஒருநாள் சேவை மூலம் தேசிய அடையாள அட்டைகள் வழங்கும் பணிகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை முன்னுரிமை அடிப்படையில் கையாண்டு வருவதாகவும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் அடையாள அட்டை வழங்கும் சேவைகள் அனைத்தும் நாடு தழுவிய ரீதியில் வழமை நிலைக்கு திரும்பும் எனவும் ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அடையாள அட்டை பெறுவதற்காக வருகை தரும் பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் தேவையற்ற நெரிசலை தவிர்க்க ஒத்துழைப்பு வழங்குமாறும் அந்த திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது.
தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் தனித்து களமிறங்க உள்ள விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சி நேற்று வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்யவுள்ளது. சட்டசபை தேர்தலில் பெரம்பூர், திருச்சி, கிழக்கு என 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிட உள்ளார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா வெள்ளிவாக்கத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஈரானில் உள்ள பல இலக்குகளை அமெரிக்கா அளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த பல இலக்குகள் உலகின் மிகச் சிறந்ததும் மிக கொடியதுமான அமெரிக்க இராணுவத்தால் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த வாரம் நாடு முழுவதும் 9,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை இராணுவம் தாக்கியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஈரான் மீது புதிய தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஈரானிய இராணுவ உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்ட சீன பிரஜைகள் இணைய மோசடியில் ஈடுபட்ட நிலையில் நடவடிக்கை. இலங்கையில் அதிகரிக்கப்படவுள்ள மின் கட்டணம் இன்று மாலை வெளியாகும் அறிவிப்பு. சிலாபத்தில் விபத்துக்குள்ளான நாடாளுமன்ற உறுப்பினர் பைசல் காவல்துறை விசாரணை. தேசிய பாதுகாப்பு ஆபத்தில் உள்ளதாக சஜித் எச்சரிக்கை. மகா சங்கத்தினரை ஒன்றிணையுமாறும் அழைப்பு. வேட்புமனு தாக்கல் செய்த ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் போட்டி. ஈரானில் முக்கிய இலக்குகளை அளித்துள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு. இஸ்ரேலும் புதிய தாக்குதல்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.